என்னது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். மேட்டரை நம்ம கெமிக்கலாக டிவைட் பண்ணக்குள்ள பியூர் சப்ஸ்டன்ஸ் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரித்தோம். அந்த இம்பியூர் சப்ஸ்டன்ஸோட இன்னொரு நேம் தான் வந்து என்னென்னா மிக்சர்ஸ். மிக்சர் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் 2 or more kinds of elements or compound or both physically mixed together in any ratio. மிக்சர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் ஒன்றா கலந்துருக்கலாம், இல்லைன்னா காம்பவுண்ட்ஸ் கலந்துருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி மிக்ஸ்டு இன் எனி ரேஷியோ, எந்த ரேஷியோவில் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். For example, tap water. Tap water is a mixture of water and some dissolved salts. இப்போ டேப் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி காமனாக இருக்கிறது இல்லை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல தண்ணியாக வருது, ஒரு சில இடத்துல வந்து உப்பு தண்ணியாக வருது. ஸோ உப்பு தண்ணி வருது அப்படின்னா அதில் டிசால்வ்டு சால்ட், அதில் கரைஞ்சிருக்க உப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then next one is lemonade. அதாவது lemonade அப்படின்றது என்னது, it is a mixture of lemon juice, sugar and water. lemon juice நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா லெமனை பிழிஞ்சு விடுவோம், சுகர், வாட்டர் அப்படின்றது that is also example for mixture. Then next one is air. air அப்படின்றது ஏர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 78% வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் இருக்குது, 21% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் கேஸஸ், அதாவது அதர் கேஸஸ் கொஞ்சம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் தான். இது எல்லா இடத்துலையும் வந்து ஏர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்க ஏரியாஸ்லாம் வந்து பொல்யூட்டட் கேஸஸ் வந்து அதிகமாக அளவு கலந்துருக்கும். ஸோ ஏர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். தென் உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மில்க்கு, ஐஸ்கிரீம், ராக் சால்ட், டீ, ஸ்மோக், வுட்டு, சீ வாட்டர், பிளட்டு, டூத் பேஸ்ட் அண்ட் பெயிண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மிக்சர்ஸ். ஓகேவா மேம்? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்பிஜி, அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வீட்டில் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம்ல இந்த சிலிண்டர்ஸ், அதுதான் நம்ம எல்பிஜி சிலிண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஏ மிக்சர் ஆஃப் பியூட்டேன் அண்ட் ப்ரோப்பேன். எல்பிஜி, இந்த எல்பிஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கேஸ், அதாவது பியூட்டேன் ப்ரோப்பேன் அப்படின்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். இது கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இதை வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி தான் இந்த சிலிண்டரில் வச்சுருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். காம்பவுண்ட் அண்ட் மிக்சரோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயன் ஃபில்லிங்ஸும் தென் சல்ஃபர், இதை ரெண்டுமே பவுடர் ஃபார்மில் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க, இரும்பு தூள் அதாவது அயன் ஃபில்லிங்ஸ் தென் சல்ஃபர் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பாதி பாதியாக நம்ம பிரிச்சிடறோம். டிவைட் த மிக்சர் இன்ட்டு 2 equal halves. தென் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு கிளாஸ் ட்ரேலையும், செகண்ட் வந்து இன்னொரு டிஷ்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு இதை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்து ஹீட் பண்ணுறோம். 2 equal halves பிரித்த அந்த அயன் ப்ளஸ் சல்ஃபர் பவுடரை ஒரு ஆஃபாக பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பிளேட்டை வர்க்க மட்டும் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் காம்பவுண்ட் ஒன்று உனக்கு ஃபார்ம் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணாமல் தனியாக இன்னொன்று நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த பிளாக் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாமா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அயன் 2 சல்ஃபைடு. அதாவது அயன் ப்ளஸ் சல்ஃபரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணக்குள்ள அதில் வந்து உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து உனக்கு அயன் சல்ஃபைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற அயன் சல்ஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயன் அண்டு சல்ஃபர். அது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு, அயன் அண்டு சல்ஃபர்லேருந்து ஃபார்ம் ஆயிருந்தாலும் இது அயனோட ப்ராப்பர்ட்டியவோ இல்லை சல்ஃபரோட ப்ராப்பர்ட்டியவோ இது ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதுக்கு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட். ஓகே, இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டன்ஸ் அயன் எடுத்துக்கிறோம். அயன் வந்து என்ன கலரில் இருக்குது, டார்க் கிரே கலரில் பவுடராக இருக்குது. இதனோட ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னெட் கூட இது அட்ராக்ட் ஆகும். சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பவுடர், இதுக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஸோ இது அட்ராக்ட் ஆகாது. அயன் ப்ளஸ் சல்ஃபர், அதாவது அயனும் சல்ஃபரும் கலந்து ஒரு பாதியாக பிரிச்சுட்டு ஹீட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பவுடர்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது டர்ட்டி எல்லோ பவுடராக இருக்குது. அதில் வந்து நம்ம மேக்னெட் எடுத்து நம்ம காமிக்கக்கூடாது. அதில் இருக்க அயன் ஃபில்லிங்ஸ் மட்டும் என்ன பண்ணும், மேக்னெட் கூட அட்ராக்ட் பண்ணும். இதே அயன் சல்ஃபைடு, அதாவது ஈக்குவல் ஆஃப் எடுத்துட்டு செகண்ட் ஆஃப் நம்ம எடுத்து ஹீட் பண்ணோம்ல, அந்த ஆஃப்ல அந்த பிளாக் கலர் சாலிடாக கிடைச்சிருக்கிறதுல நீங்கள் மேக்னெட் காமிச்சிங்கன்னா இது வந்து மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகாது. தேர் இஸ் நோ எஃபெக்ட்.
பிகாஸ் என்னாச்சு, அது புதுசாக இன்னொரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சரை நம்ம பார்க்கலாம். ஓகேவாம்மா? ஓகே, compound and mixtures ஓட difference. first point வந்து mixtureல it contains two or more substances. mixture வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட substance வந்து பாத்தீங்கன்னா mix பண்ணதாதான் உனக்கு இருக்கும். compound அப்படின்றது single substance. இது வந்து ஒரே ஒரு single type of compound, ஒரே விதமான substance மட்டும்தான் இருக்கும். mixtureல second point வந்து constituent may be present in any proportion. நீங்க எடுத்துக்கிற constituent, எடுத்துக்கிற two or more substance இருக்கு பத்தியா, அது வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம எந்த ப்ரொபோர்ஷன்ல வேணாலும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா காம்பவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல தான் உனக்கு கண்டிப்பா மிக்ஸ் கலந்துருக்கணும். தேர்ட் பாயிண்ட், தே ஷோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட். மிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபிசிக்கலாக தான் உனக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதோட கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு கொஞ்சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் சல்ஃபர் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணாமல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். நீங்கள் அந்த மிக்சரில் மேக்னெட்டை கொண்டு போய் காமிக்கக்குள்ள அது இருக்க அயன் ஃபிலிங்ஸ் என்ன பண்ணுச்சு, மேக்னெட் கூட அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனால் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா they do not show the properties of the constituent element. constituent elementோட ப்ராப்பர்ட்டி வந்து காம்பவுண்ட் உனக்கு ஃபார்ம் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, அயன் சல்ஃபைட். நம்ம அதை மிக்சரை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஹீட் பண்ணது அது அயன் சல்ஃபைடாக ஃபார்ம் ஆச்சு இல்லை, அதில் மேக்னெட் நம்ம எடுத்து காமிக்கக்குள்ள அதில் தேர் இஸ் நோ எஃபெக்ட் நம்ம பார்த்தோம்ல, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். ஏன்னா அதுக்கு கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி இல்லை. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மிக்சர் வந்து நம்ம ஈஸியாக ஃபிசிக்கல் மெத்தட் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணலாம். இப்போ அயனும் சல்ஃபரும் நம்ம ஒன்றா கலந்துட்டோம். அந்த அயனும் சல்ஃபரையும் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் செப்பரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்னெட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அயன் தனியாக சல்ஃபர் தனியாக பிரிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் மெத்தட். இது மூலிமா நம்ம செப்பரேட் பண்ண முடியும். நிறைய ஃபிசிக்கல்ஸ் மெத்தட் இருக்குது. செக்மெண்டேஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து ஹேண்ட் பிக்கிங், தென் ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலியமாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சர்ஸை நம்ம தனித்தனியாக அதில் இருக்க கான்ஸ்டியூவன்ட் எலிமெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணலாம். காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெத்தட் மூலியமாக செப்பரேட் பண்ண முடியாது, கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் types of mixture. மிக்சர்லோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் லைஃப், டெய்லி லைஃப் ஆர் மிக்சர். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம மிக்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிக்சர்ஸில் வந்து ஒரு சிலது வந்து வெறும் கண்ணாலே நேக்கட் ஐல பார்க்கும்போதே அது தனித்தனியாக மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஒரு சிலது வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதை வச்சு, அதாவது எது எது தனித்தனியாக தெரியுது, எது எது வந்து விசிபிளாக தெரியல அப்படின்றத வச்சு இதை டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன் இஸ் ஹோமோஜீனஸ், அதர் ஒன் இஸ் ஹெட்டிரோஜீனஸ். ஹோமோஜீனஸ் ஹெட்டிரோஜீனஸோட டெஃபினேஷன் கீழே இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஹோமோஜீனஸை ஃபர்தராக ட்ரூ சொல்யூஷன் அண்ட் அலாய்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஹெட்டிரோஜீனஸ் வந்து கிளாசிஃபைட் இன்டு சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் கொலாய்ட்ஸ். ஓகே, ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க. ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னா a mixture in which the components cannot be seen separately. அதாவது ஒரு மிக்சர் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க காம்பவுண்ட் வந்து நீங்க தனித்தனியா பார்க்க முடியாம இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஹோமோஜீனஸ். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து யூனிஃபார்ம் காம்போசிஷனா உனக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஹோமோஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It has a uniform composition and every part of the mixture has the same properties. Uniform composition அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதனோட ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா டேப் வாட்டர், மில்க்கு, ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், பிரான்ஸ், சுகர் சால்ட் சொல்யூஷன், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனஸ் மிக்சர். ஓகே, இன்னும் எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஃபி வந்து ஃபஸ்ட்டு சிப்பில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தான் கடைசி சிப் வரைக்கும் அதே சேம் டேஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனஸ் மிக்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர். ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் அப்படின்னா மிக்சர் இன் விச் த காம்போனன்ட் கேன் பி சீன் செப்பரேட்லி. அதில் இருக்க மிக்சர் அந்த காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாகவே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அது ஹெட்டிரோஜீனஸ் மிக்சர் நம்ம சொல்லுவோம். ஏன் வந்து தனித்தனியாக பார்க்க முடியுது அப்படின்னா இட் டஸ் not have a uniform composition and properties. அதாவது காம்போசிஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சாயில்
அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சாயில் அதாவது மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இப்போ செம்மண் கரிசல் மண் அப்படின்லாம் நம்ம பார்க்கல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ப்ரொப்போர்ஷன்ஸும் உனக்கு வேரி ஆகும். தென் மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர். ஆயில் வாட்டர் நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஆயில் வாட்டர் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஆயில் வாட்டர் நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் என்ன ஆகாது, மிக்ஸே ஆகாது. தனித்தனி காம்போனண்ட்டாக உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். தென் சுகர் சாண்ட், மிக்சர் ஆஃப் சுகர் அண்ட் சாண்ட், மிக்சர் ஆஃப் சல்ஃபர் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ் அண்டு மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் சிரல்ஸ். மில்க் பால் கூட தானியங்கள் போட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் எல்லாமே உனக்கு வந்து காம்பனன்ட்ஸ் உனக்கு தெளிவாக தனித்தனியாக உனக்கு விசிபிளாக தெரியும். ஸோ தட் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஹோமோஜினஸ் சொல்லுவோம். யூனிஃபார்ம் காம்போசிஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஹெட்டிரோஜினஸ் மிக்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?